ஹாய், வெல்கம் டு இஸ்வா கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி 2 ஃப்ளவர் வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு ஃப்ளவரில் இந்த ஒரு பெட்டலை மட்டும் விட்டுட்டு மற்ற பெட்டல் எல்லாத்துலேயும் நம்ம ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவரில் இந்த 2 பெட்டலை விட்டுட்டு மற்ற பெட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபில்லிங் கொடுத்துட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து இந்த 2 ஃப்ளவருக்கும் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போது இதில் வந்து உள்ள ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஃபில்லிங் வந்து நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வச்சுனாலும் உள்ள ஃபில்லிங் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி நம்மளோட விருப்பம் என்னன்னாலும் உள்ளே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக நான் இப்போ ஃபில்லிங் கொடுத்துட்டேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பெட்டலில் நான் எந்த ஃபில்லிங்கும் கொடுக்கல. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஒரு பெட்டலில் இருக்கிற இந்த ஃப்ளவரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இது கூட இப்படி சேர்த்து வச்சு இதில் வந்து நம்ம இப்போ தையல் போட்டுக்கலாம். நார்மல் கை தையல் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சேர்த்து வச்சு நார்மலாக நம்ம கை தையல் போட்டுக்கலாம் அவுட்லைனில். போட்டுட்டு நம்ம சென்டரில் இப்போ வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ சென்டரில் ஏதாவது ஒரு பீட்ஸ் எதுனா வச்சுக்கலாம். ஓகேவா? 5 mm பீட்ஸ், 2 mm பீட்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சென்டரில் பீட்ஸ் வச்சுக்கோங்க. பீட்ஸ் வச்சுட்டு பக்கத்தில் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நாட் போட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து இந்த 2 பெட்டல் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இதில் இப்படி சேர்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த இது கூட இப்படி சேர்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி குமிழ் மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு இதில் சைடில் தையல் போட்டு இந்த மாதிரி 2ஐயும் சேர்த்து வச்சு தையல் போட்டுருங்க. நார்மல் கை தையல் போட்டாலே போதும். இதை வந்து ப்ளவுஸ்லலாம் வச்சு ப்ளவுஸ்லலாம் வச்சு இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிக்கலாம். 3D ஃப்ளவர் ஒர்க்லேயே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேவா? இந்த இருக்குல்லையா, இதை இப்போ தைச்சிட்டு இதை தைக்கிறனாலும் தைச்சிக்கலாம், இல்லை அப்படி விடனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 2ஐயும் சேர்த்து தைச்சிக்கோ. இப்போ இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. தையல் போட்டுட்டு சென்டரில் பீட்ஸ் எதுனா வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு சென்டரில் பீட்ஸ் எதுனா வச்சுக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸை கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அடியில் முடிச்சு போட்டுடலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் குளிஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து லைட்டாக எப்படி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இதுதான் 3D ஃப்ளவர். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.